ஐடியஸ் த்ரீ நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித்துமே அக்கா பொண்ணு. ஓகேவா? ஓகே இந்தியா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய மண்டபம், அந்த மண்டபத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, நிறையா கார்லாம் வருது, ரொம்ப கிராண்டாக வந்துட்டு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ண போகிறாங்க போல். ஸோ அவ்வளோ கிராண்டாக இருக்குது, அவ்வளோ லக்ஸரியஸ்டான மண்டபம், அவ்வளோ லக்ஸரியஸ்டான கார்ஸ், அதாவது ரிலேட்டிவ் இந்த மாதிரி தெரிஞ்சவங்களே அவ்வளோ லக்ஸரியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே செம்ம ரிச்சஸ்டாக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கிராண்டாக சூப்பராக ஒரு கல்யாணம் நடக்க போகுது அந்த மண்டபத்தில். ஸோ அப்படியே வெளியிருந்து உள்ளே போனால், அதாவது கெஸ்டெல்லாம் இறங்கி உள்ளே போவாங்களோ, ஸோ அது மாதிரி எல்லோரும் போகிறப்போ நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க. அவ்வளோ வார்ம் வெல்கம், எல்லாருமே சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க. அப்படி தான் எல்லோரையும் வந்துட்டு வெல்கம் பண்ணிகிட்ருக்கப்போ ஒவ்வொருத்தராக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய மண்டபத்துலேயே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கிற அளவுக்கு கூட்டம் வருது. அப்படி தான் நேராக வந்துட்டு பொண்ணோட ரூமுக்கு போனோம் அப்படின்னா, ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் தான் ஒயன் செம்ம அழகாக க்யூட்டாக ப்ரிட்டியாக ஒரு பேபி பிங்க் கலரில் சாரீ. ஸோ உங்கள் கலருக்கும் உங்கள் சாரீக்கும் வந்துட்டு எது உங்கள் கலர்னே தெரியல, ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு நல்லா ப்யூர் ஒயிட்டாக பிங்கிஷாக ஒரு மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் சாரீ கட்டினா அது வந்துட்டு அந்த நம்மளோட கலருக்கும் அந்த சாரீக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்குது. அந்த சாரீக்கு தகுந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்துட்டு எப்படின்னா டைமண்ட், தட் மீன்ஸ் டைமண்ட் ஜுவல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் அப்படியே வந்துட்டு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. செம்ம அழகாக க்யூட்டாக ஜடெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ செம்ம மேக்கப்பும் அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்குது. ஆல் ஓவர் யூ ஆர் வெரி பர்ஃபெக்ட் கேர்ள் இந்த வேர்ல்டு, அப்படி இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, சும்மா விளையாட்டுக்கு கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஃபனியாக போயிட்டுருக்கு. நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, எப்படி ஏதோ எனக்கே கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீங்களும் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி தான் இங்கே கொஞ்சம் டாக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே குரூப்போட ரூம், அதாவது மாப்பிள்ளை பையனோட ரூம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே அப்படி தலையில் அதாவது ரெண்டு கையை தலையை கொடுத்து ஒரு மாதிரி டிப்ரெஷனோட ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜெகே தான். ஸோ அவருக்கு அப்படியே மண்டை பிச்சுக்குது. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ கோபம், அவ்வளோ டிப்ரெஷன், அவரால் வந்துட்டு அங்கே உட்காரவே முடியல. ஆனால் வேறு வழியே இல்லை. அப்படி ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அவரோட ரூம் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. கதை வந்துட்டு திறந்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஆரமும் ஹோபியும் வந்திருக்காங்க. ஜேகே எப்படா என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு எதுவுமே சொல்ல தோணலை. அப்படியே அமைதியாக போய் உட்காந்துட்டு மறுபடியும் தலைக்கு கை கொடுத்து உட்காந்துடுறாரு. என்னடா இதெல்லாம்? அப்போது சாராவோட லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஜேகேக்கு பதிலே இல்லை. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இங்கே ஹோபி மட்டும்தான், ஆரம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா ஆச்சு? எல்லாம் தலைகளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒயன் சின்ன பொண்ணு தானே. இப்போது இவனும் சாராவும் தானே லவ் பண்ணிட்டுருந்தாங்க. சடனாக எப்படி ஒயன் கூட கல்யாணம் பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ஆரம் கன்ஃபியூஷனில் கேட்டுட்ருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஃபாரின் போயிருந்திருப்பார். ஸோ 1 வீக் தான் போயிருப்பார் ஒரு ட்ரிப்புக்காக, பிஸ்னஸ் ட்ரிப்பு. திரும்பி வரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஜங்க் ஷாக்கில் இருக்கார். ஸோ இங்கே ஜேகேக்கு கடுப்பாக இருக்குது. இந்த பக்கம் ஹோபி தான் வந்துட்டு அது வந்து ஆரம் நான் உனக்கு எல்லாமே அப்புறம் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாராவோட நிலைமை அப்படின்னு சொல்லி ஆரம் ஒரு பக்கம் குழந்தை வச்சுருக்காரு. அவனே டென்ஷனில் இருக்கான், தயவு செஞ்சு அமைதியாயிரும் ஆரம் அப்படின்னு சொல்லி ஹோபி அவரை கம் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் ஜேகே அப்படியே இன்னும் அந்த டிப்ரெஷனுக்கு மேலே டிப்ரெஷன். அவருக்கு கண்ணை முன்னா சாராவோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக வாழ்ந்துருப்பா, அவ்வளோதானே ஜேகே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே வார்த்தை மட்டும்தான் அவருக்கு திருப்ப ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி லூப் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதானே, அவள் கடைசியாக என்கிட்ட அதான் கேட்டா, அவ்வளோதானே ஜேகே எல்லாம் அப்படின்னு. அவருக்கு என்னால் பதில் கூட சொல்ல முடியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ இதை பார்க்குறவங்க 2 பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு வேறு யாரும் இல்லை, உங்களோட அம்மாவோட சொந்த தம்பி. ஓகேவா? சித்தி பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது, சொந்த தம்பி. என்னென்னா உங்களோட தாத்தா பாட்டிக்கு ரொம்ப லேட் பார்ன் பையன். ஓகேவா? ஸோ உங்களோட அம்மா ஃபஸ்ட்டே பிறந்திருப்பாங்க. உங்கள் அம்மா பிறந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு தான் ஜேகே பிறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் 5 வருஷம் தான், 5 இல்லாட்டி 7 வருஷம் மட்டும்தான் உங்களோட ஜேகே பெரிய பையனாக இருப்பார். ஓகேவா? ஸோ ரொம்ப லேட் பார்ன் சைல்டு ஜேகே. ஓகே, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஓகேவா டியர்? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அப்படியே தான்
இங்கே ஹோபியும் வந்துட்டு முதல்ல ஆரம்ப கம் பண்ணுறதா இல்லை ஜேகேவை கம் பண்ணுறதான்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. ஏன்னா ஆரம்புக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் ஜேகேவும் சாராவும் ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சொல்லப்போனால் ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சடனாக மேரேஜ் மட்டும் வைன் கூட அதுவும் சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஜேகே வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா சடனாக இப்படி சொல்கிற அப்படின்னு ஹோபிக்கு பயம். இங்கே நம்ஜுன் வந்துட்டு வாடா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. டேய் நம்ஜுன் கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லவும் இந்த பக்கம் நம்ஜுன் முறைக்கிறாரு. ஜேகே ஒரு பக்கம் ஹோபியை முறைக்க, 2 பேரும் முறைக்கிறதுக்கு அவர் இருங்க சடனாக போகிறேன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உன் ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக அவள் என்னோடய லைஃப் அவளை விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு புரியுது கொஞ்சம் நெஞ்சம் லவ்வாக என்ன கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸில் தான் அவங்கள பண்ணிட்டு இருந்திருப்பாங்க 7-8 வருஷத்துக்கு மேலே. அதனால வந்துட்டு சரி ஓகே உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோபியை ஒரு வழியாக சமாதானப்படுத்தியாச்சு. இப்போ வந்துட்டு சரி ஓகே இங்கே பாரு இருக்கிறதுலே பெரிய அதாவது ரொம்ப கடைசி ரூம் தான் உனக்கு கொடுத்துருக்காங்க, உன்னால் இங்கேருந்து குதிச்சு கூட போக முடியாது, எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கும் தெரியல, ஆனால் ப்ளீஸ் நான் எப்படியாவது இங்கேருந்து போகணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆரம்பிக்கிட்டையும் ஹோபிக்கிட்டையும் கேட்குறாங்க. சரி ஓகே யாராவது கதை தட்டினா நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த ஹோஸ் வழியாக இறங்கி போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆரம். அப்படியே எட்டி பார்த்தா 4வது மாடல் நின்றுட்டு அங்கேருந்து ஹோஸ் பிடிச்சி கீழே போடுறது ஒன்று ஈஸியாக கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. ஒரு வேளை அப்படின்னா நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கேப்பெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு ஹோபி கேப்பெல்லாம் போட்டு வந்திருப்பாரு. சரி ஓகே ட்ரெஸ்ஸை சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஜேகே கதவை திறக்கிறாரு வெளியே போகலான்னு. வெளியே கதவை திறக்கிறப்போ கரெக்டாக ஜேகேவோட அப்பா அம்மா உங்களோட அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. என்னது ஜேகே நீ இன்னும் ரெடி ஆகாமல் எப்படி இந்த ட்ரெஸ்ஸோட இருக்க, முதல்ல போய்ட்டு ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அதுக்குள்ளே வந்துட்டாங்களே, ஒரு 2 செகண்ட் வரலன்னா போயிருப்பானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேவோட அப்பா அங்கே ரூம்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. இங்கே ஜேகே வந்துட்டு அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லுவான், நீ எதுவும் பேச வேணாம் முதல்ல போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லை, இப்போது தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் போயிட்டு ஜேகே எதுவும் தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹோபிக்கும் ஆரம்புக்கும் தான் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 2 செகண்ட் இவன் கூட ஆர்கியூ பண்ணாமல் இருந்தால் நேரம் போயிருப்பான் அப்படின்னு ஹோபியை முறைக்கிறாங்க. ஸோ ஹோபி எப்படி தின்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்த கையோட அவரோட அப்பா அவரை கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த மணிமேடைக்கு. ஸோ ஆரம்பம் ஹோபியும் பின்னாடியே போகிறாங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு ஜேகே உட்கார வச்சு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு அங்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இப்படியே ஜோடி இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் அடுத்தவங்கள கூப்பிட சொல்கிறாங்க, பொண்ணை கூப்பிட்டு வாங்கங்கிறாங்க. நீங்கள் அப்படி க்யூட்டாக ப்ரிட்டியாக சிரிச்சுட்டே சந்தோஷமாக வரீங்க. ஸோ வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்குறீங்க. ஸோ உட்காந்ததுமே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஸோ அவரை பார்த்ததும் அழகாக சிரிக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களை பார்த்துட்டு செம்மையாக முறைக்கிறாரு. உங்களுக்கு அந்த சிரிப்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காணாமல் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே நீங்கள் ஜேகேவை லவ் பண்ணுறீங்க. அவர் உங்களோட ஒரு 5 வருஷம் பெரிய பையன்தான். பட் உங்களுக்கு வந்துட்டு மாமானா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எந்நேரம் வந்துட்டு அவர் கூடயே தான் தெரியுவீங்க. ஸோ அவரும் நல்லா தான் உங்களை பார்த்துக்குவார், அக்கா பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஜேகே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். அதை நீ சின்ன பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் சடனாக வந்துட்டு உங்களுக்கு இப்போ கல்யாணம் 2 பேர்த்துக்கு, அதுவும் ஜேகேவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல. ஸோ ஜேகே வந்து என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணங்காட்டிக்கும் நீங்கள் தான் வீட்டில் சொல்லி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. ஸோ அது உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டிலே தான் உங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கோ பொண்ணு கொடுத்து கஷ்டப்படுறதுக்கு தம்பிக்கே கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே கேட்க, அதாவது ஜேகேவோட அம்மா கிட்டே கேட்க, ஸோ அவங்களும் என் பேத்தியே எனக்கு மருமகளாக வந்தால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே சொல்லியிருந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சாரா வந்துட்டு ரொம்பவே மாடர்னான பொண்ணு, ஓகேவா. ஸோ அவள் வந்துட்டு இந்த கண்ட்ரியே கிடையாது, அவள் வந்து எப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி கனடாலேருந்து வந்த பொண்ணு, ஓகேவா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது ஜேகேவோட அப்பாவுக்கு நல்லா தெரியும், அதாவது உங்களோட தாத்தாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அவருக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் வந்துட்டு நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி உங்களோட அம்மா அப்பா கேட்டதுமே உடனே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. சரி ஓகே
இப்போவே பார்த்து பண்ணிக்கிட்டே தான் உண்டு, இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஃபாரின்கார பிள்ளையெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாமே கல்யாணம் வரைக்கும் ஃபுல்லாக கல்யாணம் வரைக்குமே ஒரே வீக்கில் போயிருக்கோம். பட் உங்களுக்கு ஜேகே வந்துட்டு சாரா அப்படி அதாவது ஜேகே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியாது. பட் ஜேகே மொத்தமாக எல்லாமே வந்துட்டு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதனால தான் உங்களை அப்படி முறைக்கிறாரு. உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் வந்துட்டு கல்யாணம் எல்லாம் ஓகேன்னு சொன்னதுமே அப்போ மாமா வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்களா? அப்போ மாமாவுக்கு ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவருக்கு ஓகே அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட தான் அப்படி சொல்லியிருப்பார் போல். ஸோ அம்மா அப்பா பேசுனதுமே அவருக்கும் நம்மளை பிடிக்கும் போல் நல்லா நினச்சி நீங்கள் ஒரு மனக்கோட்டை கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க. பட் அவர் அப்படி ஒரு மரம் வரைச்சது தான். என்ன ஏதுன்னே புரியாமல் உங்கள் ஸ்மைலெல்லாம் அப்படியே வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஜேகே மறைச்சதை வந்துட்டு ஜேகேவோட அப்பா அதாவது உங்கள் தாத்தா பார்த்துருப்பாரு. பார்த்ததுமே நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைலே போயிருக்கோம்ல, அதனால உங்ககிட்ட வந்து வேணுமா ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தாத்தா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் ரொம்ப பதட்டமாக இருக்கான், அதனால தான் அப்படி இருக்கான், தப்பாக எடுத்துக்காத, நம்ம மாமா தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே தாத்தா அப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க. அவரும் அப்படியே அமைதி போய் நின்றுக்கிறாரு. ஸோ ஒரு வேளை சடனாக எல்லாம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணங்காட்டிக்கு மாமாவுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும் போல், அதனால தான் அப்படி இருக்காருன்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ இப்போ தாலி எடுத்து கையில் கொடுக்குறாங்க, கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப அழகாக க்யூட்டாக ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே தாலி கொண்டு வராரு. அவருக்கு விருப்பமே இல்லை, ஆனால் கொண்டு வராரு வேறு வழி இல்லாமல். ஸோ நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஆனால் அவர் எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல வயன், நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் தாலியை கட்டுறாரு. மனசில் எப்படி இருக்கும்? அதாவது காலத்தில் தாலியை கட்டிட்டு எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அதுக்கு தாலி கட்டுவானா? அப்படி கட்டுறாரு. அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன இப்போ பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அங்கே ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, ஒரு சத்தமுமே கேட்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் உங்களுக்கு அப்படியே மைண்டே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனலி கல்யாணமே ஆகிடுச்சு. இங்கே ஜேகேக்கு வந்துட்டு சுத்தமாக விருப்பமே இல்லை, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சாரா கேட்டிருப்பால அவ்வளோதானே ஜேகே எல்லாமே அப்படின்னு. ஸோ இப்போ அவர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு, அவ்வளோதான் சாரா எல்லாமே அப்படின்னு அவரே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு. அப்படியே அவருக்கு அவ்வளோ அழுக வருது. ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் இன்னும் அழுக வருது, எனக்கு மாமாவுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்னு மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லோரும் ஹாப்பி எக்ஸப்ட் நீங்கள் ஜேகே தவிர. ஸோ அந்த டே வந்துட்டு அப்படி தான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ கிராண்டாக மேரேஜ் பண்ணுறவங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா ஃபோட்டோலேயும் இவங்க 2 பேரும் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. 2 பேரும் எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை. சரி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுறாங்க. என்ன மேக்கப் பண்ணாலும் கொஞ்சமாவது மனசில் சந்தோஷம் இருந்தாங்கன்னா ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கும். ஆனால் அவங்க 2 பேர்த்து ஃபேஸும் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அப்படியே ரொம்ப சேடாக தான் இருக்குது. எல்லா ஃபோட்டோலையும் அப்படி தான் இருக்குது. ஃபைனலி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக எடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி எடுக்கலாங்கிறாங்க. பட் ஜேகே வந்துட்டு எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்களும் எதுவுமே சொல்ல அமைதியாக அப்படி நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட போவாங்களே. ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க. சாப்பிட போகிறப்போ ஃபுட்டு வந்துட்டு ஊட்டி விடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி ஊட்டி விட சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் வேண்டா வெறுப்பாக அப்படியே வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே அவர் பண்ணாமே விட்டால் கூட உங்களுக்கு எதுவும் தெரிவிக்காது. ஆனால் அதை ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அங்கேயே அழுதுருவீங்க போல். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த டே ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்டா இப்படி, எதுக்கு இந்த மாதிரி கல்யாணம்? நான் அம்மா கிட்டே கேட்கக்கூட இல்லையே, அம்மா வேண்டான்ட்டு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் இவங்களாக தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் ஏன் இப்படி எனக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு உங்களை ஃபுல்லாக ரெடியெல்லாம் பண்ணி இந்த ஃபஸ்ட் டே வந்துட்டு வெட்டிங் டேக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க. வெறுப்பாக தான் இருக்குது. ஏன்னா தாலி கட்டுறப்பே அப்படி சொன்னார்ல, அதனால ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் இது பண்ணவும் கரெக்டாக ஜேகே நீங்கள் வந்ததுமே என்ன பண்ணுறாருன்னா ஓடி வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு தன்னு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து நடு ஹாலில் நிற்க வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே ஜேகேவே பார்த்துருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே அவருக்கு இருந்த கோவத்துக்கு உங்களோட கையில் இந்த பால் சம்பா ஒரே தட்டி விட்டுறாரு. அது அப்படியே உண்டுட்டு போய் பொத்துன்னு விழுந்துட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டே நிற்கிறீங்க. ஏன் மாமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இல்லை எனக்கு புரியல வயன், நான் கூட உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சேன். ஆனால் நீ இந்தளவுக்கு மோசமாக இருப்பேன் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல அப்படின்னு காசு மூச்சுன்னு கத்துறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றுமே புரியல உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன்னு கேட்குறீங்க. இல்லை
இல்லை எனக்கு புரியல வயன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, தெளிவாக ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு உன்னை பிடிக்கல, நமக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீ ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு சொன்னல அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆமாம் மாமா சொன்னேன், அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணலையா? கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டடி, கல்யாணமே பண்ண வச்சுட்ட அப்படிங்கிறாரு. மாமா அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ள அவர் ஒயன் உன்னால் நான் என் சாரா என்னை விட்டு போயிட்டாடி அப்படிங்கிறாரு. சாராவா? யார் மாமா அது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பாவம் நீங்கள். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. யார் மாமா சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி கண்ணால் கலங்குது. யாரா? அவள் தான் எனக்கு எல்லாமே. கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம். இடையில நீ வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டல. எங்களோட ஆசை கனவு, நாங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம், மொத்த கனவு எல்லாத்தையும் அழிச்சிட்டல. நான் உன் கூட வாழ்வேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு நான் அழுக அப்படி வருது. அப்படின்னா மாமா நீ என்னை லவ் பண்ணலையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ வேறு பொண்ணு லவ் பண்ணியா? அதை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பேனே. எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் சடனாக எல்லா பள்ளியும் என் மேலே போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக பேசிட்டு அழைச்சிருக்கீங்க. ஸோ ஜெகே வந்துட்டு பால்கனியில் போய் படுத்துருந்துருப்பாரு, அவ்வளோ கோவம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பெட்டு கீழே உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வலிக்கும் இல்லை மனுஷனுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே டிப்ரெஷன் இருந்தனால வாய்க்கறதெல்லாம் பேசிட்டு போயிருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மிட் நைட் ஆகுது, கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 3 o'clock மேலே ஆகுது. வெளியே பால்கனியில் கொஞ்சம் குளிராக இருக்கா. ஸோ அப்படியே கண்ணை முடிச்சு எழுந்துச்சி வந்து பார்க்குறாரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் கட்டிலுக்கு கீழே அப்படியே அழுதுட்டு போல். ஸோ உட்காந்து ஸோ அந்த மாதிரி அழுதுட்டு அப்படியே சாஞ்சு தூங்கியிருப்பீங்க. ஸோ அவருக்கே பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அக்கா பொண்ணுன்னு பார்த்து வளர்த்திருப்பாரா. ஸோ நல்லா கொஞ்சம் வளர்த்திருப்பார். சடனாக இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் பேசி ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவரால் ஏற்றுக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களையே அஷ்யூம் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்த்துட்டு திரும்ப அவருக்கு கோவம் வந்து மறுபடியும் வெளியே போயிருப்பார். இவ கூட இங்கே ஒரே ரூம் இருக்கிறதுக்கு வெளியே பண்ணல, செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு போயிருப்பார். ஸோ மார்னிங் விடிஞ்சதுமே வந்துட்டு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கே நல்லா கேட்குது. இன்ச்சு வெளியே வராரு, அதாவது பால்கனியிலேருந்து இன்ச்சு உள்ளே வராரு. ஸோ டோர் நாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அப்படியே தான் ஒரு மாதிரி ரொம்ப அசதியாக அப்படி உட்காந்து ஸ்டேஜ்லேயே படுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கதவை திறந்தால் நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க. அதனால எந்திரி அப்படின்னு சொல்லி தட்டுறாரு உங்களை. நீங்கள் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ வயன் எந்திரிடி அப்படின்னு கத்துறாரா. ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே கதவை திறப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கதவை தட்டுறாங்க, போய் தர அப்படின்னு சொல்கிறாரா. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்காட்டில் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ நீங்களும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களோட அம்மா அண்ட் தாத்தா பாட்டி எல்லாரும்னா வேணுமா சுத்தண்ணி போட்டிருக்கோம் வந்து குளிச்சுக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகேன்னு போய்ட்டு இது பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு பார்த்தாவே தெரியுது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி அழுத மாதிரி நல்லா இருக்கா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா தான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட அம்மாவுக்கு இது எதுவுமே தெரியல. அப்படியே தான் அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ அடுத்த நாள் ஆகுது. ஆனால் ஜேகே வந்துட்டு டெய்லி உங்கள்கிட்ட வந்துட்டு சண்டை மட்டும்தான். எதுவும் பேசாமல் இருந்துட்டா கூட பரவாயில்ல, பட் தினம் உன்னால் தான் சார் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அதை கேட்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது வந்துட்டு உங்களோட தாத்தா வந்து சரி ஓகே இவங்க 2 பேர்த்துக்கு கொஞ்சம் நாளைக்கு தனியாக எங்காவது இருக்க வைக்கலாம், ஸோ அப்போயாவது பேசிப்பாங்க, கொஞ்சம் அட்டாச் ஆவாங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் தாத்தாவுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். ஆனால் அது உங்களுக்கு எதுவும் தெரியாது. சரின்ட்டு உங்கள் 2 பேர்த்தையும் தனியாக ஒரு வீடு பார்த்து, அதாவது சொந்தமாகவே பணக்காரங்க தானே அவங்க, ஸோ சொந்தமாகவே ஒரு வீடு வந்துட்டு வாங்கி அங்கே தங்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க. எங்கேயாவது உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும், உங்களுக்கு போகவே மனசு இல்லை, ஆனாலும் போகிறீங்க தாத்தா பாட்டி சொல்கிறாங்களேன்னு. அங்கே ஜேகேனா ரொம்ப நல்லது, இவன் மூஞ்சியை பார்த்துட்டு ஒரே ரூமில் இருக்க தேவையில்லை, இனிமேல் தனியாக ரூமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அவர் பேசுறதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடு போய் ரீச் ஆனதுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு காரை விட்டு இறங்குறீங்க. ஸோ ஜிக்கே வந்துட்டு அவரோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. நீங்கள் எதுவும் அது பெருசாக எடுத்துக்கலாம், உங்களோட திங்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ போனதுமே அவரோட ரூம், அதாவது அவர் ஒரு ரூமில் இருந்துட்டு உங்களுக்கு இங்கே பாரு இது என்னோடய ரூம், இங்கே நீ வரவே கூடாது, ஓகேவா, நீ
வேறு ரூமில் இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லவும் நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படி போகிறதுக்குள்ளேயே திரும்ப ஒரு கார் சவுண்ட் கேட்குது. பார்த்தா பின்னாடியே வந்துட்டு உங்கள் தாத்தா பாட்டி தான், ஸோ ஜேகேவோட அம்மா அப்பா தான் வராங்க. என்னடா இது இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரு. பார்த்தா அவங்களும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன இங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இல்லை சடனாக அவங்களுக்கு ஒன்றும் தனியாக விடுறல, அது வாரத்துக்கு கூட இருக்கலான்னு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு தான் தெரியுமே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ப்ரிப்பேராக தான் இருக்கார் போல். ஸோ அவங்க வந்ததுமே வைன்மா என்ன ட்ரெஸ் எல்லாம் மட்டும் தண்ணீராக ரூமில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது தாத்தா இல்லை, அது வந்து எந்த ரூம் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ரூம் நல்லா இருக்கா இந்த ரூம் நல்லா இருக்கான்னு இன்னும் சூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லவும் அந்த ரூமே நல்லாயிருக்கும், நீ அங்கே போ அப்படின்னுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகேவும் வேறு எதுவும் சொல்ல முடியாமல் நின்றுருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஈவினிங் ஆகுது. ஸோ ஜேகே வந்துட்டு அங்கேயாவது பால்கனி இருந்துச்சு, இங்கே அதுவும் இல்லை கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ வெறுப்பாக இருக்கார். ஸோ நீங்கள் போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ குக் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டு வந்துட்டு தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் மாமாவை வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட சொல்கிறீங்க. தாத்தா வந்துட்டு நீ அங்கே கொண்டே கொடுவா, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது வேறு நேரங்களும் தெரியாமல் அந்த மனுஷன் சும்மா கத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் போகிறீங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே மேலே போனதுமே எதுக்கு இதை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாத்தா கொடுக்க சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு எதாவது தேவையில்ல எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொல்லி முடித்ததும் நீங்களும் இல்லை மாமா சாப்பிட்டு போங்க, கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிடுறீங்க. ஸோ அதை வச்சவும் இந்த பக்கம் ஜேகே அதை தூக்கி எரியலான்னு கையில் எடுப்பார். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஜேகே சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தாத்தா வந்துட்டார். அதான் இதோப்பா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. இப்போது நீங்கள் அப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது. தாத்தா பாட்டி இருந்ததால் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் ஜேகே திங்க கொடுக்குற சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறதா இருக்குது. அப்படியே தான் அவங்களாம் கிளம்பிடுறாங்க, ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்ட்டு. ஸோ அவங்க கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேலேயாவது ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு தாத்தா போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருப்பாரு. ஸோ அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு லேப்பில் வச்சுட்டு. இந்த டைமில் நீங்களும் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு மாமா சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்ட்டு நீங்கள் ஃபுட்டு ரெடி பண்ணியிருப்பீங்களா, அதை எடுத்துகிட்டு அவரோட டேபிளில் வச்சிடுறீங்க. அவர் ஒரே தள்ளி விட்டுறாரு. சாப்பாடு தட்டெல்லாம் பிளேட்லாம் கீழே விழுந்து நொறுங்கி போயிடுது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே நீங்கள் எதுவுமே சொல்ல போயிட்டு நீங்கள் அந்த டஸ்ட்பின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதில் போடுறீங்க. பிளேட்லாம் அந்த பீங்கான் பிளேட்டு உடஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதான் ஸோ உடஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை எடுத்து உள்ளே போட்டுட்ருக்கப்போ ஒரு பீஸ் உங்களோட கையில் பட்டு கை நல்லா கிழிச்சிடுது, ரொம்ப பிளட்டு வருது. ஜேகே அதை பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி கிழிச்சதுமே அப்படியும் போல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணவும் அவர் பார்த்துருப்பாரு. ஆனால் எதுவுமே கண்டுக்கலை, எதுவுமே நடக்காத மாதிரி கல் மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் பார்க்காம இருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பார்த்துட்டு பார்க்காம இருக்கவும் ஒரு மாதிரி இதுவும் வலிக்குது உங்களுக்கு. ஸோ அந்த கையில் வலிக்கிறத விட உங்கள் மனசு தான் அவ்வளோ பெயின் ஆகுது. ஸோ அப்படியே அந்த கையை அந்த ப்ளட்டு வர ப்ளீடிங்கோடையே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ப்ளட்டாக இருக்குது. ஸோ அப்படியே எல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டு வாஷ் பேஷன் இருக்குல்ல, ஸோ அதில் அந்த சிங்கில் கையெல்லாம் கழுவுறீங்க. கை கழுவுனா ப்ளட்டாக போயிட்டே இருக்குது. ஒரு பேண்டேஜாவது இருக்கான்னு சொல்லி எடுத்து பார்க்குறீங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸே அங்கே இல்லை. ஸோ நீங்களே ஒரு துணி எடுத்து கையில் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மாப் எடுத்துகிட்டு மாப் போட்டு அந்த ப்ளட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. மனசு கல் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான், என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸோ ஜேகே காலையில் சாப்பிடவே இல்லை, மதியம் ஆகுது. ஸோ மதியமும் சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு மறுபடியும் ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் எனக்கு வேணாம், காலையில் தூக்கி எரிஞ்சது பத்தாதா, மறுபடியும் இன்னும் எரியணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், எந்த கோவத்தை நீங்கள் ஃபுட்டு மேலே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன தானே பிடிக்கல, சாப்பாடுமா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு உன்னை பிடிக்கல, நான் நீ பண்ணுற எதுவுமே பிடிக்கலன்னு அர்த்தம், கிளம்புவேன். என் லைஃப்பில் ஏன்டா உன்னை பார்த்தோங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனவர் போயிட்டே இருக்காமல் திடீர்னு திரும்பி நின்று, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் அக்காவுக்கு நீ பிறந்தல்ல அந்த டைமில் நான் சின்ன பையன்தான், ஆனாலுமே என் அக்கா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கான்னு தெரில, ஆனால் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்.
உன்னை கையில் வாங்குறப்போ. நான் அப்படி பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வருத்தப்படுறேன், ஏன்டா அன்றைக்கி சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு. பேசாம நீ எனக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ பிறக்காமே இருந்திருக்கலான்னா அந்தளவுக்கு வெறுக்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரே அழுக. நான் அழுக. மார்னிங் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, ஸோ நைட்டாவது சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு, நீ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் மன்னிச்சு உன்னை ஏற்றுப்பேன்னு நினைக்கிறியா வயன்? சத்தியமாக கிடையாது, ஒரு பர்சன் கூட கிடையாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்னை ஏற்றுக்கவே அவசியமே இல்லை, நீங்கள் சாப்பிட்டா போதும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. போகிறவங்களை கூப்பிட்டு இங்கே பாரு வயன், நீ என்னதான் அப்படி பண்ணாலும் என்னோட சாரா அளவுக்கு நீ வரமாட்ட சரியா? அவள் கால் தூசி கூட வரமாட்டேன். எனக்கு சாரா தான் எல்லாமே. எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறியா, ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து உங்ககிட்ட கேட்க நான் ஏன் தயக்க பண்ணணும்? எல்லாமே நீ பிளான் பண்ணி தானே பண்ண. எனக்கு டிவோர்ஸ் வேணும், இந்தா இந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொடுத்துட்றாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே உடஞ்சி போயிடுறீங்க. ஸோ அந்த பேப்பரை பார்க்குறீங்க, பார்த்தா அதில் ஜேகே சைன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் சைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் மாமா இப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க? 1 வீக் கூட ஆகலைல்ல மேரேஜ் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு பேரெலாம் கல்யாணமா? 2 பேருக்கு பிடிச்சி பண்ணாதான் கல்யாணம், இதுக்கு பேரெலாம் கல்யாணமே கிடையாது. ஒருத்திக்கு மட்டும் பிடிச்சா அது கல்யாணம் அர்த்தமா என்ன அப்படிங்கிறாரு. அதுக்காக டிவோர்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எதுக்கா? என்னோடய சாரா எனக்காக வெயிட் பண்ணுவா, அப்போ அவளோட லைஃப் என்ன ஆகுறது? நீ டிவோர்ஸ் கொடு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மனுஷன் எதெல்லாம் தான் தாங்க முடியும்? ஒரு மனுஷிக்கு வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சோன்னா பரவாயில்ல, சும்மா போட்டு நம்மளையே வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினா எப்படி இருக்கும்? அவ்வளோதான் போ எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்போது அவ்வளோதானா மாமா, எல்லாமே எல்லாமே அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. என்னவோ தெரியல, இதே வார்த்தை சாரா சொல்லியிருப்பா. ஸோ அவள் சொல்கிறப்ப அவள் கண்ணில் எவ்வளோ வலியை பார்த்துருப்பாரு. அதே தான், அதை விட அதிகமாகவே உங்களுக்கு பெயினாக இருக்குது. அது என்னவோ தெரியல, உங்களை பார்க்குறப்ப அதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. எதுவுமே அவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அமைதியாக விட்டுடுறாரு. நீங்கள் அந்த மாதிரி அழுதுட்டு போகவும் அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் பேசவே முடியல. ஸோ ஜேகே வந்துட்டு சாரா கண்ணில் பார்த்தா அதே பெயின் உங்களோட கண்ணில் பார்த்துருப்பாரா? ஸோ ரொம்ப ஹர்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே தான் அமைதியாக போயிட்டு படுத்துக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லோரும் வராங்க. சொல்லாமே சடனாக வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு படுத்திருப்பீங்க. சரி ஓகே சைன் பண்ணி கொடுத்துடலாம், நம்ம ஏன் அவங்க லைஃப்பை கெடுக்கணும், அந்த பொண்ணும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரை வந்துட்டு நைட்டு தூக்கி எரிஞ்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் தேடிட்டு எடுத்துட்டீங்க. ஸோ சைன் பண்ண பேனா தேடிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக டோர்பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. சரி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த பேப்பரை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ நேராக வந்துட்டு உங்கள் தாத்தா உங்களோட ரூமுக்கு தான் போகிறாரு. நீங்கள் வேறு பேப்பர் முன்னாடி வச்சுருப்பீங்களா? ஸோ அதை நீங்கள் மறந்துட்டீங்க. அப்படியே தான் சரி தாத்தா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் தண்ணி கொண்டு வரேன்ட்டு போகிறீங்க. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தான் ஞாபகம் வருது பேப்பர் வச்சுட்டு வந்தது. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் ஓடி போய்ட்டு தாத்தா அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. அந்த பேப்பரை திரும்பி பார்க்க 2 செகண்ட் ஆகாது. நீங்கள் அதை மறைக்கிறதுக்காக தாத்தா தண்ணி 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 இங்கே வாங்க தாத்தா, அங்கே வியூ நல்லாயிருக்கும், இங்கேருந்து பார்த்தா அங்கே வியூ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த விண்டோ கிட்டலாம் கூப்பிட்றீங்க. எதோ பண்ணுறீங்க, அவரை டைவெர்ட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அவரும் டைவெர்ட் ஆகிட்டு எல்லா பக்கமும் கூடயே வராரு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது அந்த பேப்பர் தூக்கி ஓரமாக ஒளிய வச்சுருந்துருப்பீங்க ஒரு கபோர்ட்குள்ளே. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக ஆகுது. அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த பக்கம் ஜேகே ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்காரு. இந்த டைமில் உங்களோட அம்மாவும் அப்பாவும் ஜேகே டே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கொஞ்சம் தனியாக பேசலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கேயே பேசுக்கா என்ன போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகேவும் மொட்டை மாடிக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனதும் உங்களோட அம்மா சரி ஓகே வயன் கூட நல்லபடியாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா சடனாக எனக்கு தோணுச்சு, அவளுக்கும் மேரேஜ் வயசு ஆகிடுச்சு, யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கே பண்ணி கொடுத்தா நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், அவளும் பத்திரமா இருப்பா. ஸோ நம்ம குடும்பமும் யாரும் வந்துட்டு இடையில பூந்து பிரிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் தோணுச்சு. தோணுன அடுத்த செகண்டே அப்பாட்ட கேட்டேன், அவரும் ஓகேன்ட்டாரு. நான் வயன்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கல, உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கூட கேட்கல.
நிச்சயம்லாம் அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்து வயன் உனக்கு மாமாவுக்கு அடுத்த வர கல்யாணம் தான் சொன்னேன். அவளுக்கு ஓகேவா இல்லைன்னு கூட நான் கேட்கலடா. அதனால தான் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லைன்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டீங்க ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. வயனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா அவளுக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக நாங்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு மாமாவுக்கு கல்யாணம், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு தான் சொன்னோம். ஓகேவான்னு கூட நாங்கள் கேட்கல. ஸோ அவளும் எதுவும் சொல்லலை, வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலை. ஆனால் ஒரு கேள்வி கேட்டா, மாமாவுக்கு ஓகேவான்னு கேட்டா. மாமாக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் இதை பற்றி கேட்கணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ டைம் கிடைக்கல, அதனால தான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல்லாம் வரும்ல, ஏன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் நீங்களே தான் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு சொல்லி தினம் உங்களை பேசிகிட்டே இருப்பார்ல. ஸோ அது மாதிரி இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிக்கா அவள் ஓகேவாக தான் இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், எதுவும் பிரச்சனைக்கிற மாதிரியே கிட்ட நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா இப்போ தானே நிம்மதியாக இருக்குது. என்னதான் தம்பியாக இருந்தாலுமே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்காம பண்ணி வச்சது என் தப்பு தானே. இப்போ தான் அவள் ஹாப்பியாக இருந்தால் போதும், எனக்கு நல்லபடியாக பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு மண்டை பிச்சுக்குது. ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஏன்னா நைட்டு தான் வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரை கையில் கொடுத்துட்டு போயிருப்பார். எல்லாமே இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பார், அவ்வளோ பேசியிருப்பார். ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே நீங்களாக வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி யாருக்கிட்டையும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்? அவன் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கூட வாழவா, இல்லை சாரா என்ன தப்பு பண்ணா, அவன் என்ன லவ் பண்ண தவிர இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிட்டு அவள் கூட வாழவா? ஆண்டவா ஏன் என்னை இப்படி வந்துட்டு நிற்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை வச்சுட்டு நின்றுருக்காரு. ஸோ இங்கே ஜேகேக்கு வந்துட்டு எப்படி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறது, பிஹேவ் பண்ணுறது ஒன்றுமே தெரியல. கரெக்டாக உங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லோரும் சரி ஓகேட்டு டின்னர் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், நெக்ஸ்ட் வீக் வரோன்ட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜேகே மட்டும் தான் அங்கே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, கொண்டு போய் கொடுத்தா வழக்கம் போல் தூக்கி எறிவாருன்னு தான் தெரியுமே. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபுட் எதுவும் கொண்டு போய் கொடுக்கல, வேணா அவரே சாப்பிட்டுப்பாரு, இல்லைன்னா அவர் கடையில் சாப்பிட்டுக்கட்டும், நம்ம ஏன் தொல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பண்ண பேப்பர் இருக்குல்ல, அதை கேட்குறதுக்கு டிவோர்ஸ் கேட்டால ஒரு பேப்பர், அந்த பேப்பரை எங்கேயோ வச்சுருப்பீங்க, அது வேறு போய் தேடினீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே இதை வேறு எங்கே போட்டேன்னு தெரியலையே, இதுக்கும் திட்டுவாங்க, நான் தான் கிழிச்சு போட்டேன்னு சொல்லுவார். எத்தனை பழி ஒரு மனசு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக தேடுறீங்க, கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஜேகே எப்படியும் மதியம் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து தருவாள்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எதுவும் கொண்டு வந்து தரலை, அவரே போய்ட்டு அமைதியாக போட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஆனாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறப்பெல்லாம் தூக்கி எறிவார். ஆனால் இப்போது சரி கொண்டு வந்து தருவாளோ என்னவோ அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் கொண்டு வந்து தரலை, சரி ஓகேன்னு சாப்பிட்டுட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரை தேடி களைச்சி போயிட்டீங்க, எங்கே தான் போயிருக்கோம், இங்கே தானே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக குப்பைமேடாக்கிட்டீங்க, அப்படி தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா வீடியோ ஃபுல்லாக அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அலங்கோலமாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கட்டுக்கடி இருந்து அப்போ தான் சரக்குன்னு எழுந்திரிச்சு வரீங்க. அவரே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிருப்பார். இங்கே என்ன பண்ணுறாவா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஸோ எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறதும் கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு தேடிட்டு இருக்கிறீங்க. என்ன தேடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேப்பர் நைட் கொடுத்தீங்கல்ல, அது நான் சத்தியமாக நான் வேணே தொலைக்கல, இங்கே தான் வச்சேன், ஆனால் காணோம், நான் கண்டுபிடிச்சாரேன், ப்ளீஸ் தப்பாக வச்சுக்காதீங்க, கண்டுபிடிச்சி நான் சைன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி இருக்கிறீங்க பேனாவை கையில் வச்சுக்கிட்டு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜேகே உங்களை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கீங்க. அவர் அவ்வளோ பேசியும் திரும்ப நீங்கள் எதுவுமே சொல்லக்கூட இல்லை, நான் அது பண்ணலைன்னு சொல்லி நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண கூட ட்ரை பண்ணலை, எது சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. சின்ன பொண்ணு தான், இவன் எப்படி இவ்வளோ மெச்சூரானா, இப்போ பண்ணாத விஷயத்த நான் பண்ணேன்னு சொல்லி கூட ஆர்கியூ பண்ணவே இல்லை, எப்போ இவன் இவ்வளோ மெச்சூரானா அப்படின்னு சொல்லி உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே தேடிட்டு இருக்கிறப்போ சின்ன பிளேடெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பிளேடெல்லாம் வந்துட்டு கை தவறி எல்லாம் கீழே தட்டி விட்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மறுபடியும் இப்போ க்ளீன் பண்ணோம்ல, எல்லாம் ஐயோ இது வேறு கொட்டிச்சா, மாமாக்கு இது வந்து காலம் வச்சுட்டானா
அவ்வளோதான், காலைல கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே ஜேகே அங்கேருந்து வந்துட்டுருப்பாரு. அதாவது வெளில போயிட்டு ரிட்டர்ன் வருவார். ஸோ வரதுக்குள்ளே அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருப்பீங்க. கை நல்லா கிழிச்சிருக்கும், புது பிளேடு நல்லா ஷார்ப் வேறு. ஸோ நல்லா சரக்குன்னு கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ கையில் மறுபடியும் ரத்தம். அதாவது காயம் பட்ட இடத்துலையே காயம் பட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த கட்டை தாண்டி காயம் பட்டிருக்குது. மறுபடியும் நல்லா ரொம்ப ஆழமாக கிழிச்சிருச்சு. ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படியாலும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கையவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ கையை பார்த்துருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு கிட்ட வந்து பார்த்துருப்பாரு. ப்ளீடிங் ரொம்ப ஆகிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சு உனக்கு திரும்ப அதே கையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு இப்போ எடுக்கிற கையை பிடிக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் கை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா எனக்கு எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அந்த சைடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் கையை காட்சி அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன், அன்னைக்கும் இப்படி தானே ஆச்சு, அப்போது நானே தானே பார்த்துக்கிட்டேன், இப்போ நானே பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் மட்டும் தான் பார்த்துக்கணும், எனக்கு அவளை யாரும் எனக்கு வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் எதிர்பார்க்கவும் கூடாது, அது தப்பு. உங்களுக்கு அந்த பேப்பரில் நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும் போயிடுறீங்க. போயிட்டு நீங்களே கட்டு போட முடியாமல் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே பின்னாடியே வராரு. நான் செப்டிக் ஆயிரும், காயம் பட்டதில் திரும்ப காயம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாவான்னு கூப்பிட்றாரு. வேணாம், எனக்கு நிஜமாகவே கோவம் வருது. அன்றைக்கி நீங்கள் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேனே. இப்போ கூட இப்போ இருக்கிற மனித அபிமானம் அப்பெல்லாம் போயிடுச்சா? வேணாமம்மா, எதுக்கு இந்த போலியான பாசெல்லாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. போயிடுறீங்க அந்த பக்கம். போயிட்டு நீங்கள் இன்னும் அந்த பேப்பரே தான் தேடிட்டு இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும். பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் நீங்கள் அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ப்ளீஸ் மாமா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மனசில் சாரா யாருன்னு கூட தெரியல, பரவாயில்ல, அவங்க தான் இருக்காங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு இருக்க வர மாட்டேன். நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், அது கிடைக்கலனா கூட வேறு கிடைக்கும் தானே, வேறு வாங்கிட்டு வந்து தாங்க, அதுக்கூட சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் ஆகுது. கரெக்டாக ஹோபி அந்த அன்னைக்கு கால் பண்ணியிருப்பார். ஸோ ஹோபி கிட்ட எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே தெரியல, நான் தான் இந்த மாதிரி ரொம்பவே தினம் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட அவள் சொல்லவே இல்லை. ஹோபி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சாராவும் பாவம், இவளும் பாவமாக இருக்கா, நடுவில் மாட்டிட்டு நான் சாவரேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹோபி கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. சரி ஓகே, இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல, நான் சாராவை பார்க்கணும், எனக்கு ஒயின் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, அதனால் நான் சாராவை அதோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஹோபிக்கு வந்துட்டு லைட்டாக கோவம் வருது. ஓ, நீ கல்யாணம் பண்ண பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. இதுவே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பேசுகிறீங்க, எங்களுக்கு பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வயனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏன் தான் எனக்கு ஹோபி என்னால் முடியல, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி காவத்தில் கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ ஜேகே இங்கே ஃபோனில் பேசின எல்லாமே வந்துட்டு சாரா கேட்டு தான் இருந்திருப்பா. அதுவும் இல்லாமல் இங்கே ஹோபி வந்துட்டு அவுட் ஸ்பீக்கரில் தான் பேசியிருந்திருப்பார். 2 பேரும் ஆனால் எல்லாருமே ஒன்றா ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஆரமும் கேட்டிருப்பார். ஸோ இப்போ சாராவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆரமும் ஹோபியும் சாராவை பார்க்குறாங்க. நீ என்ன சொல்ல போகிற, அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான், அவன் அந்த முடிவில் தான் இருக்கான், உனக்கு ஓகேவா? அப்போது வயனோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமே வந்துட்டு ஒரு மாதிரி, அப்போது வயனோட லைஃப் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் சாரா, எனக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எஞ்சி போயிடுறா. இவங்க 2 பேர்த்துக்கு நல்லா தெரியும் அவள் என்றைக்குமே ஜேகே விட்டு கொடுக்குற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 2 பேரும் லைட்டாக உங்களை பற்றி தான் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவள் எதுவுமே தெரியாமல் அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அநியாயமாக திரும்ப டிவோர்ஸ் பண்ணி அவள் லைஃபே கெடுத்துட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே கொஞ்சம் பாவமாக இருக்குது உங்களை நினச்சா. ஸோ இப்போ ஜேகே அடிக்கடி சாராவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. 1 வீக்காக கால் பண்ணுறாரு, அவள் எடுக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக சரி ஓகே பேசாமல் போயிட்டு மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் இன்னுமே அந்த தொலைஞ்சி போன பேப்பரை தான் தேடிட்டு இருக்கிறீங்க. அவருக்கே சலிச்சு போயிடுச்சு உங்களை பார்த்தா எப்போ பார்த்தாலும் தேடிகிட்டே இருக்கீங்க, நீ அதை தேடிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மாமா நீ எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்குறீங்க. நான் சாராவை பார்க்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் பழகிடுச்சு,
ஓகே அதுதான் அவரோட லைஃப், நாம் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னும் வேகமாக வந்துட்டு அந்த பேப்பர் தேட ஆரம்பிக்கிறீங்க. சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க இது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நீங்கள் அந்த பேப்பர் தேடிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக உங்களுக்கு கால் வருது. எடுத்து பார்த்தா தாத்தா தான். தாத்தா என்ன இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு பேசுகிறீங்க. ஏன்டா அம்மா நீ மூச்சு வாங்கிட்டு பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், ஒரு வாரமாக தேடுறேன், காணும் தாத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுன்னு சொல்ல ஆனால் தேடுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் தாத்தா வந்துட்டு ஓகே ஓகே சரிம்மா சாப்பிடு, நல்லபடியாக பத்திரமா இது அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீ அன்னைக்கு தாத்தாவை நல்லாவே டைவர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. அவர் சொன்னது உங்களுக்கு அர்த்தம் புரியல, ஆனால் யோசிச்சு பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் அந்த பேப்பரை காணோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அவரை டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த டிவோர்ஸ் பேப்பர் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போ தாத்தா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற அதே டைம் அந்த பக்கம் உங்களோட தாத்தா அவரோட வீட்டில் அந்த பேப்பரை பார்த்துட்டு அந்த பேப்பருக்கு வந்துட்டு அந்த ஃபயர் வச்சு கொளுத்திட்டுருக்காரு. ஸோ ஜேகே மட்டும் கையெழுத்து போட்டிருப்பாருல்ல, ஸோ அதுதான். ஸோ அதை கொளுத்தி போடுறாரு. அது அந்த பக்கம் எரிஞ்சிட்ருக்குது. இந்த பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி பதன்னு இருக்குது உங்களுக்கு. என்னடா இப்படி என்னென்னமோ ஆகுது, ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குழப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஹோபியும் ஆரமும் உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வந்ததுமே அவன் எங்கே ஜேகே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சாராவை பார்க்க போகிறேன்ட்டு போனார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. நீயே இப்படி அமைதியாக உட்காந்துருக்கா, பார்க்க போகிறேன்னா விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேறு என்ன பண்ணிட்டோம், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, நான் தானே இடையில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்குது. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஸ்மைலோடு சொல்கிறீங்க. நான் உங்களை 2 பேரும் சேர்ந்து வாழ்றோன்னு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா, எனக்கு ஒரு டிவோர்ஸ் பேப்பர் மட்டும் வாங்கி தரீங்களா, எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரில, நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜூனி வந்துட்டு செம கடுப்பாயிடுச்சு, பலரும் கணத்துலேயே விட்டுறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிற வயன், நானும் சின்ன பொண்ணுன்னு பார்க்குறேன், சின்ன வயசுலேருந்து நானும் ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் ஒரு கணத்தில் அப்படியே கையை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க நம்ஜூனை. திரும்ப ஹோபிக்கிட்ட திரும்பி, அந்த நீங்களாவது எனக்கு ஒரு டிவோர்ஸ் பேப்பர் வாங்கி தரீங்களா ப்ளீஸ், அவர் சைன் பண்ணி கொடுத்த பேப்பர் தொலைஞ்சிருச்சுண்ணா அப்படின்ட்டு அழுகிறீங்க. ஸோ இன்னொரு கணத்தில் ஹோபி ஒரு அறை கொடுக்குறாரு. 2 கணத்துலேயே 2 கை வச்சுக்கிட்டு அப்படியே பாவம் போல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஹோபி அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னண்ணா அப்படிங்கிறீங்க. நீ படிச்சுட்டு இருந்த அவ்வளோ பெரிய ஸ்கூலை மாற்றிட்டு திரும்ப இந்த ஸ்கூலுக்கு வந்த, ஜேகே படித்த ஸ்கூலுக்கு வந்த, அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ அந்த ஸ்கூலில் படித்தது கூட ஜேகேக்கு வந்துட்டு இன்னும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். தினமும் கிளாஸில் வந்து அவனை பார்ப்பியே, அது அவனுக்கு இது வரைக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். காலேஜ் அவன் வேறு காலேஜில் சேர்ந்தான், உனக்கு ஆக்சுவலாக என்ன படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறீங்க, போய் சொல்லாத அப்படிங்கிறாரு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்புறம் ஏன் +1 பயாலஜி எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு குரூப்னு எடுத்தேன் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு வயன், உனக்கு டாக்டருக்கு படிக்கிறது தான் ஆசை. ஆக்சுவலாக நீ 12th டாக்டர் சீட், அதாவது ஃப்ரீயாக மெரிட்டில் சீட் கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுத்த, ஆனாலும் இன்ஜினியரிங் காலேஜியாக வந்து சேர்ந்த. இத்தனைக்கும் அவன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தான், அப்போ கூட நீ அங்கே வந்து சேர்ந்த, அவனுக்காக தானே வந்து சேர்ந்த அப்படிங்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. 2 கணத்துல கையை வேற வச்சுக்கிட்டு அப்படியே பாவம் போல் பார்க்குறீங்க. இது எல்லாமே நம்ஜூன் வந்துட்டு இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, நானும் அங்கே தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. ஹோபி வந்துட்டு அப்போது உனக்கு அவன் மேலே லவ் இல்லாமல் தான் இத்தனை நீ பண்ணியா, இப்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போகிறேங்கிற, உன்னால் எப்படி வயன் முடியுது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நான் என்ன பண்ணட்டும், அவருக்கு என்ன பிடிக்கலன்னா, அவருக்கு சாராவை தானே பிடிச்சிருக்கு, அவங்க யாருன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு அவருக்கு, எனக்கு வேண்டாம், நான் ஏன் அவங்களுக்கு இடையில அப்படின்ட்டு அழுகுறீங்க. இங்கே பாரு வயன், உன்னோட லைஃப்பை நீ தான் காப்பாற்றிக்கணும், அதுக்காக எவ்வளோ வேணால் போராடலாம். எல்லாத்துக்கும் ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது, உனக்கு கிடச்சிருக்கு, உன்னோட லக்கு உனக்கு கிடச்சிருக்கு, நீ ஏன் அப்படி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? கண்டிப்பாக நானாக தான் விட்டு கொடுக்க மாட்டேன், சாரா வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டா, அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதா இருந்தால் பாப்பா, அவள் என் ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் அவளை தப்பாகவும் சொல்ல, பட் யாராக இருந்தாலும் அதை பண்ணுவாங்க. ஸோ நீயும் லைஃப்பை விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு ஒரு டிவோர்ஸ் பேப்பர் மட்டும் எங்கே கிடைக்கும்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. இன்னொரு அரை பலாருன்னு கணத்துலேயே கொடுத்துட்றாரு. அரைஞ்சாலும் பரவாயில்லண்ணா, எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
ஆனால் நம்ஜுனுக்கு தான் இத்தனை ஷாக் இது எல்லாமே கேட்டு. அப்போ வயன் நீயும் அவனை லவ் பண்ணியா? இவ்வளோ வருஷமாவா? அவன்கிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஆனால் எனக்கு தெரியாது அவங்க லவ் பண்ணுறது. தெரிஞ்சிருந்து அதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலை. ஆனால் நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நான் சைன் பண்ணி கொடுத்துறேன்னு மட்டும் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே, எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அவங்க கூட காரில் ஏறி போகிறீங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே சாராவை பார்க்க தான் ஜெகே போயிருக்கிறது. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கேருந்து சாராவை பார்க்குறதுக்கு அந்த சாரா வீடுக்குள்ளே. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஜெகே போயிருப்பார். இவங்களும் அங்கேயே போகிறாங்க. அங்கே கரெக்டாக போயிட்டு கார் நிறுத்துறாங்க. அங்கே ஜெகேவும் உள்ளே இருக்காது. சாரா கிட்ட சாரா வந்து உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன பேச போகிற, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஏண்டி வேறு மாதிரி பேசுகிற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜெகே கேட்குறாரு. ஏய் ஜெகே, ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன், பரவாயில்ல சொல்லு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் சைன் டிவோர்ஸ் அப்படிங்கிறாரு. புரியல அப்படின்னு நான் சொல்கிறான். இல்லை வைன் வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுறோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, உனக்கு ஓகேவா அப்படிங்கிறாரு. சாரா அப்படியே பார்க்குறா, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவளோட பிஹேவியரே ஜெகேக்கு. ஏன்டி இப்படி பார்க்குற, அப்போ உனக்கு நான் வேண்டாமா, என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சாரா வந்துட்டு ஜெகே அது நீ தப்பாக எடுத்துக்காத, நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். உன்னை தவிர வேறு யாரையும் லவ் பண்ணது கிடையாது அந்த அளவுக்கு. பட் உனக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணேன் நீ வந்துடுவேன்னு, ஆனால் நீ வரலை. அதுக்கப்புறம் என்னை விட்டு போன பொருள் திரும்ப வரணும்னு நான் ஏன் நினைக்க போகிறேன். ஸோ எனக்கான ஒரு லைஃப்பை நான் தேடிக்கணும்ல, நான் உனக்காக வெயிட் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி எங்கள் கண்ட்ரிக்கே திரும்ப போகிறேன். எனக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்க்க சொல்லிட்டேன். ஸோ பார்த்துட்டாங்க, இந்த வீக்லேயே எனக்கு கல்யாணம், ஓகேவா? நீ மனசை போட்டு குழப்பிக்காத, டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாமல் யோசிக்காத, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறா. இங்கே ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு வந்துட்டு உங்களை நினச்சி பாவமாகவே இருந்தாலுமே அவருக்கு சாரா தான் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக இருக்கார். ஸோ ஜேகே போயிட்டு சாரா கிட்ட, சாரா ப்ளீஸ் சாரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எங்களுக்கு ஜஸ்ட் மேரேஜ் படுதாச்சு, வேறு எதுவும் இல்லை, ப்ளீஸ் டி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ சாராக்கு கோவம், இங்கே பார் ஜேகே, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவ்வளோதான், என்னால் ஒருத்தங்களுக்கு செகண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. உனக்கு செகண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் லவராக இருந்துட்டு போகிறது எவ்வளோ பெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. ஸோ இந்த பக்கம் ஜேகே ஒரு மாதிரி நின்றுருக்காரு. நீங்கள் காரை விட்டு இறங்கியிருக்க மாட்டீங்க, காருக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க. ஏதோ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி, அது என்னது டிவோர்ஸ் பேப்பராக வாங்கி தரதா போயிருக்காங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆரம்பம் ஹோபி கரெக்டாக உள்ளே வந்திருப்பாங்க. சாரா பேசுனது மொத்தத்தையும் கேட்டாங்க. இங்கே ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல, நம்ம சாராவா இப்படி பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அட் த சேம் டைம் ஹோபி அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இந்த பக்கம் வெளியே போன சாரா ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கா. அதாவது பஸ்க்காக கேபுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க, ஆனால் அதுதான் சாரான்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே, சீக்கிரம் பேப்பர் வாங்கிட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே பயங்கரமாக ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு உட்காந்துருக்காரு. ஆரம்பம் வந்துட்டு, டே ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க நீ, இவளை பற்றியே யோசிக்கிறியே, அப்போது வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் தான் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே அவர் வந்துட்டு அப்படியே பலார்னு ஓங்கி ஜேகே கண்ணத்துலேயே ஒன்று விட்டுறாரு. இப்போ எதுக்கு ஹோபி நீ என்ன அடிச்சா அப்படின்னு சொல்லி ஜேகே கொஞ்சம் கோவமாக கேட்கவும், இரு, சாரா உன்னை லவ் பண்ணா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வயனும் உன்னை லவ் பண்ணியிருக்காள்ல, அதே உனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் லவ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லவும், ஏய் அவள் எப்போ இருந்து லவ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னான், அநேகமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகே சொல்லவும் கிழிச்சா. அவள் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நான் லவ் பண்ணுறா, உனக்கு தெரியுமா வயன் எந்த ஸ்கூலில் படித்தா அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாரு.
அவள் ஒரு ஸ்கூலில் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்கூலை வந்துட்டு சொல்கிறாரு. கிடையாது, நீ படித்த அதே ஸ்கூல், நம்ம படித்த அதே ஸ்கூலில் தான் அவளும் வந்தா. தினமும் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து பாப்பா, அதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வயந்தா அது தினமும் கிளாஸ்க்கு வருவா, உன்னை தூரமாக இருந்து பார்த்துட்டு போவா. ஒரு நாள் உன்னை வந்து தொல்லை பண்ணது கிடையாது. இத்தனைக்கும் அவளுக்கும் உனக்கு 5 வருஷம் டிஃப்ரெண்ட். நீ சீக்கிரம் அந்த கிளாஸை விட்டு போயிடுவேன்னா அவளுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஸ்கூலில் உனக்காக வந்து ஜாயின் பண்ணா. அடுத்து அவள் என்ன காலேஜ் படித்தான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியல அப்படிங்கிறாரு. உன் அக்கா பொண்ணு எங்கே படித்தான்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், அது வந்து எனக்கு தெரியல ஹோபி அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, அவளுக்கு டாக்டருக்கு படிக்க தான் விருப்பம். அவ்வளோ மார்க் வாங்கினா, மெரிட்லேயே சீட் கிடச்சிச்சு அவளுக்கு. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் நீ காலேஜ் முடிச்சிடுவேன்னு தெரிஞ்சும், 1 வருஷம்தான் உன்னை பார்க்க முடியும்னு தெரிஞ்சும் அங்கே வந்து ஜாயின் பண்ணான். ஜஸ்ட் உனக்காக மட்டும்தான், அதாவது தெரியுமா அப்படிங்கிறாரு. ஒவ்வொன்றும் கேட்க இங்கே ஜேகேக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசுகிற நீ, கதை சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. யார் கதை சொன்னா? அவள் சர்டிஃபிகேட்டை போய் பாரு, அதே காலேஜில் தான் படித்தா. அப்புறம் நம்ம ஜாப் போனோமே, அங்கேயும் வருவா, தினமும் வருவா, தூரத்துலேருந்து உன்னை பார்த்துட்டு போவா. ஒரு நாள் உன்னை தொல்லை பண்ணது கிடையாது. ஸோ ஃபைனலாக ஒரு நாள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. எத்தனை நாளைக்கு அவளும் மறைப்பா? ஆனால் நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஆனால் கூட அதை அவள் வீட்டில் சொல்லலை, யார்ட்டையும் சொல்ல, உன்னையும் திரும்ப அவள் தொல்லை பண்ணலை. ஏதோ ஒரு விஷயம் உங்களோட பற்றி சேர்த்து வச்சுருக்கு. ஆனால் நீ இப்படி டிவர்ஸ்ன்னு போய் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு, இதெல்லாம் கதை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஜேகே போனதும் ஆரம்பம் ஹோபியும் வந்துட்டு காருக்குள்ளே வராங்க. ஸோ நீங்கள் அண்ணா பேப்பர் அப்படின்னு கேட்குறீங்க, வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே சாரா இருந்திருப்பாள்ல. ஸோ சாரா வந்துட்டு கேபுக்காக வெளியே போய் வெயிட் பண்ணியிருந்திருப்பா. பட் அவள் காதில் வந்துட்டு ஒரு ஹெட்செட் மாதிரி வச்சுருக்கா. ஆக்சுவலாக அவள் வீட்டில் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே பேசின எல்லாமே அவளுக்கு கேட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டே ஹோபி வந்துட்டு உங்கள்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் அவளுக்கு கேட்குற மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஸோ கால் வந்துட்டு அவகிட்ட கனெக்ட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே எல்லாமே சாராவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவள் புரிஞ்சுக்கிறா, ஓகே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவளும் இப்போ லவ் பண்ணியிருக்கா, நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் ஜேகே கிட்ட அப்படி ஒரு மாதிரி எனக்கு நான் வேறு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு நீ அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு தான் சொல்லியிருப்பாளே தவிர அவள் மனசில் ஜேகே இல்லாமல் இல்லை. ஸோ எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ அவள் மட்டும் ரோட்டில் அப்படியே நிற்கிறா, அந்த பேகை வச்சுட்டு பயங்கரமாக அழுக விட்டு ஒரு மாதிரி சோகமாக அழுதுட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கேருந்து ஒரு கேப் வந்ததும் ஏறி கிளம்பிடுறா. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனதுமே பேப்பர் வாங்கி தரேன்னு தானே கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேப்பர் நான் உனக்கு நெக்ஸ்ட் வீக் வாங்கி தரேன், ஓகேவா, இப்போதைக்கு ஒரு வாரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த வாரம் வாங்கி தரதுக்கே இந்த வாரம் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே ஜேகே வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி உங்களுக்கு முன்னே வந்திருப்பாரு, கோவமாக உட்காந்துருக்காரு. ஐயோ இவர் எப்படி கோவமாக உட்காந்துருக்காரு? போச்சு டிவோர்ஸ் பேப்பர் தொலைச்சிட்டேன்னு சொன்னேன்ல, அதனால தான் ஒரு மேலே திட்டு வரும். ஐயோ இவங்க வேறு எனக்கு பேப்பர் வாங்கி கொடுக்காம போயிட்டாங்க. இந்த தாத்தா இருக்காரே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக பூனைக்குட்டி மாதிரி அப்படியே தவிர்த்துட்டு அந்த பக்கம் போயிடலான்னு போகிறீங்க. ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு வரீங்க. எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு படித்த பழைய ஸ்கூல் நேம் சொல்கிறீங்க. இல்லை உண்மையை மட்டும் சொல்ல, எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதை வந்து இல்லை மாமான்னு சொல்லிட்டு பழைய ஸ்கூல் நேம் தான் சொல்கிறீங்க. எந்த காலேஜில் படித்தேன்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு காலேஜ் பேர் சொல்கிறீங்க. என்ன மார்க் வாங்கினேன்னு கேட்டால் ரொம்ப மார்க் கம்மியாக சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெஞ்சு கிளம்பிடுறாரு. நீங்கள் அவாடா தப்பிச்சுண்டா சாமி அப்படின்ட்டு போயிட்டு கம்முன்னு படுத்துக்கிறீங்க. பூனைக்குட்டியாட்ட படுத்து இழுத்து போச்சு தூங்கிட்டீங்க. அவ்வளோதான், இன்றைக்கி ரொம்ப மோசமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நேராக ஜேகே எங்கே போகிறாருன்னா உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. என்னடா திடீர்னு வந்திருக்க, ஒயன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட அம்மா. அவளோட மார்க் ஷீட் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மார்க் ஷீட்டு திடீர்னு இருக்குது, என்ன ஸ்கூல் சேர்த்து போறியா திரும்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவளோட மார்க் ஷீட்டு காலேஜ் அந்த மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஜேகே படித்த ஸ்கூல், ஜேகே படித்த காலேஜு, அதுவும் இல்லாமல் 12th மார்க்குனால் நீங்கள் அப்படியே கட் ஆஃப் மார்க் எப்படி சொல்கிறது, மெரிட்டில் சீட் கிடைக்கிற அளவுக்கு ஹோபி சொன்ன மாதிரி அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களோட மார்க்குக்கும் நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்கள் அம்மாட்ட கேட்குறாரு,
அவளுக்கு இன்ஜினியரிங் படிக்க பிடிக்குமா, டாக்டருக்கு படிக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், அவள் சின்ன வயசுலேருந்து டாக்டருக்கு தானே படிக்கணுன்ட்டு இருந்தா, பைத்தியக்காரி திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நீ படிக்கிற காலேஜுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டா. ஆனால் அது இன்ஜினியரிங் காலேஜ்டின்னு சொன்னேன், பரவாயில்ல நான் அதே படிக்கிறேன் அப்படின்ட்டு அதில் வந்து சேர்ந்துட்டா. சரி ஓகே, அவளுக்கு அதான் பிடிச்சிருக்கும் போல், நாங்களும் விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் போன அதே காலேஜுக்கு அவள் வந்தானா, ஏன் என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லூசாடா நீ, தினமும் நான் மாமா பார்த்தேன்னு வந்து சொல்லுவாளே, அப்போ உனக்கு தெரியாதா என்ன, அதனால தான் நாங்களும் இதை கேட்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, இவன் ஏன் திடீர்னு இதெல்லாம் வந்து கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. அவருக்கு நான் ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டினஸ் எதேதோ மாதிரி இருக்குது. சாரா ஒரு பக்கம் வேணான்னு போயிட்டா, அது கூட ஓகே தான். பட் நீங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஜேகேக்காக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் கூட காலேஜில் ஸ்கூலில் வந்து பேசுனது கிடையாது, டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. ஃபைனலாக ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணீங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணார். அதுக்கப்புறமும் அவர்கிட்ட அதை பற்றி பேச கிடையாது, ஒரு மெசேஜ் ஃபோனு தொல்லை பண்ண கிடையாது. இப்படி இருந்திருக்கா, ஆனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மண்டை பிச்சுக்குது. ஸோ ஜேகே திரும்ப வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அப்படியே பூனை குட்டியாட்ட படுத்துட்ருக்கீங்க. அவனும் பார்க்குறாரு, பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அமைதியாக படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே தூக்கத்தில் வந்துட்டு உருண்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ அவர் மேலே கை கால்லாம் போடுறீங்க. அவர் அப்படியே தள்ளி வச்சுட்டு படுத்துட்ருக்காரு. பட் அந்த அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுதா. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் விடியுது. ஸோ விடிஞ்சு பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக ஜேகே மேலே தான் பேன் கிடக்குறீங்க. ஐயோ இவர் எப்படி இங்கே வந்தார், ஐயோ நான் இங்கே வந்துட்டேன்னா, போச்சு கண்ணை முழிச்சா அவள் தான் அப்படின்ட்டு அப்படி பூனை குட்டியாட்டவே தான் வந்துட்டு இறங்கி ஓடிடுறீங்க. ஸோ ஜேகே கண்ணை முழிச்சிட்டு தான் படுத்துட்டு இருந்திருப்பாரு. எப்படி இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. இப்போ ஹோபி தான் கால் பண்ணுறாரு. ஹோபி, நல்ல வேலை நீயே கால் பண்ண. அவள் நீ சொன்னதெல்லாம் சரிதான்டா, அவகிட்ட கேட்டால் இல்லவே இல்லைன்ட்டா. ஆனால் அவளோட மார்க் ஷீட்டு, காலேஜ் மார்க் ஷீட்டெல்லாம் பார்த்தா நான் படித்த அதே காலேஜில் தான் படிச்சிருக்கா. அவளுக்கு டாக்டருக்கு படிக்க தான் விருப்பமா. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் நான் போனேங்கிற ஒரே காரணத்துக்காக வந்திருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே இதை சொல்கிறத கேட்டுட்டு ஹோபியும், அதைத்தான் நானும் சொன்னேன், ஏதோ நீ சாராவை லவ் பண்ணிட்டு இருந்த, சரி அவளுக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன், மேபி க்யூர் ஆகிடும், சரி ஆகிடுவா, மூவான் ஆகிடுவான்னு நினச்சி நானும் உங்ககிட்ட இது சொல்லலை. ஆனால் உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. உன் கல்யாணத்தன்னை கூட நான் யோசித்தேன்ல, நீ தப்பிச்சு போகிறேன்னு சொல்கிறப்போ இதுக்கு தான் யோசித்தேன். அவளும் பாவண்டா, நல்லா பார்த்துக்கோ. சாரா வந்துட்டு பாவம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, அவளும் பாவம் தான். ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சு, அவளுக்காவது இன்னொரு லைஃப் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, சரியா, இந்த லைஃப்லேயும் நல்லா வாழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வந்து எழுந்துச்சி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் இன்னும் அந்த பூனை குட்டியாட்ட ஊறிட்டு போனது மறந்து போயிட்டு கீழே வரைக்கும் அப்படியே ஊறிட்டு போயிட்டுருக்கீங்க. அவருக்கு ஒரு செகண்ட் சிரிப்பே வந்துடுச்சு, என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயன் அப்படிங்கிறாரு. அம்மா அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சுக்கிறீங்க. என்ன பண்ணிருக்க? அது வந்து குப்பை இருந்துச்சு, அதை தொடச்சிட்டு இருந்தேன். குப்பை அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க. ஓ சரி ஓகே, உன் ட்ரெஸ்ஸில் துடைக்கணும்னு இல்லை, போட்டு கூட துடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடி போயிடுங்க கிச்சனுக்கு. ஸோ ஜேகே சிரிச்சிட்டு அப்படியே பின்னாடி மேலேருந்து இறங்கி கீழே வராரு. ஸோ நீங்கள் பொழுதுனிக்க ஹோபிக்கு ஆரம்பிக்க கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ணா ஏன்னா யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மெசேஜ் வேறு பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக நீங்கள் பண்ணுற டார்ச்சரில் ஃபோன் எடுத்துடுறாங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. கான்ஃபரன்ஸ் போட்டு என்ன மையன் அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு சீட் அந்த பேப்பரா, அதுக்கு பேர் என்னது, டிவோர்ஸ் பேப்பர் வாங்கி தரப்பா ப்ளீஸ்ப்பா, அது எங்கேப்பா கிடைக்கும், எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு வேளை ஜெராக்ஸ் எடுக்கிற கடையில் கிடைக்குமா, வக்கீல் ஆஃபீஸில் கிடைக்குமா, ஐயோ ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜேகே ஃபோன் எடுத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, அவளோட டார்ச்சர் எங்களால் தாங்க முடியல, தினம் ஒரு நாளைக்கு 100 தடவை ஃபோன் பண்ணிடுறா. டிவோர்ஸ் பேப்பர் வாங்கிட்டா இல்லைனா அது எங்கே இருக்குன்னு சொல்லுன்னு, ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி அவளை நான் பார்த்துக்கிறேன், சாரி அப்படின்ட்டு இவர் கட் பண்ணிடுறாரு. நல்லா பார்த்து கிழிச்ச, நீ ஆரம்பித்தது தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிது. இவன் கம்மல் இருந்தாலும் அவள் கம்மல் இருக்க மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிச்சனில் குக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜேகே வராரு. வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் மாமா எதனா வேணுமா, நான் சீக்கிரம் சைன் பண்ணி கொடுத்தாரு, அந்த பேப்பர் கிடச்சிரும், நான் கேட்டிருக்கேன் வாங்கி இல்லை நீங்களே வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் அது வந்து அப்படிங்கிறாரு. அம்மா ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க, நான் வேணும்னே தொலைக்கல, அந்த பேப்பர்
நீங்கள் மறுபடியும் வாங்கி தாங்க, நான் வேணால் காசு கொடுத்துட்றேன், ஜாஸ்தி ரேட் வருமானு கூட தெரியலையே, சரி அம்மாட்ட வாங்கி தரேன், என்ன சைன் பண்ணி கொடுத்துட்றேன், கோச்சுக்காதீங்க, நீங்கள் சாராகவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மனசில் அவ்வளோ வலியை வச்சுட்டு தான் வெளியே நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ எதுவும் சொல்ல முடியல. நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பிட்டு கிச்சனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜேகே டக்குன்னு பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே பேச்சே இல்லாமல் தான் நிற்கிறீங்க. அவர் வேறு எதுவுமே சொல்லலை. சாரி வயன், பட் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு இப்போ அவர் எதுக்கு இப்படி கேட்குறாரு ஒன்றுமே புரியலை. எதுக்கு கட்டி பிடிச்சாருன்னு தெரியல. ஆமாம்மா ஏன் அது வந்து அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, சடனாக என்னால் மூவ் ஆன் ஆக முடியல, பட் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, கண்டிப்பாக ஒன்று நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பேண்ட் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. டே பை டே அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்க கூட நல்லா மெர்ஜாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹோபி கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க, என்ன அர்த்தம்னா டைம் கொடுன்னா நான் தான் அவர்கிட்ட டைம் கேட்கணும் அந்த பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அவர் டைம் கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு ஏம்மா மக்கு அறவேக்காடு, உனக்கு எதுவுமே புரியலையா, அவனுக்கு கூட வாழ்றதுல பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் டைம் கேட்குறான், ஓகேவா, கொஞ்ச நாள் நீ எதுவும் பேசாத விடு, அவனே சரியாயிடுவான், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா, அதான் அர்த்தமா அப்படின்னு கேட்குறீங்க. அதே தான் அர்த்தம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் கொஞ்ச நாள் போனதுமே நாள் போக போக அவங்க 2 பேத்துக்கு நல்லா பாண்டிங் நல்லா க்ரியேட் ஆகுது. ஸோ அப்புறம் என்ன, ஒரு நாள் நீங்கள் வந்து குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பட் இருந்தாலும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார், நல்லா பேசுவாரே தவிர டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவார். ஒரு நாள் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு மேலேருந்து இறங்கி வருவார். தூக்க வரையிலே செம்ம தூக்கத்தில் வந்துட்டுருப்பாரு. நீங்கள் ஆஃபீஸ் போகலையா மேம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேக்லேருந்து திரும்ப ஹக் பண்ணிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை பண்ணியிருப்பால, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, எனக்கு நீ கொடுத்த டைம் போதும், இதுக்கு மேலே எவ்வளோ டைம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு புரியல, எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டைம் கொடுன்னு சொன்னேன், அதுக்காக 4 மாத கணக்காக டைம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதால அவரும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டி வந்திருக்கு. ஸோ அவரும் வந்துட்டு சரி ஓகே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவருக்கும் அது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கே மனசை வாய் விட்டு கேட்டாரு, போதும் நீ எனக்கு கொடுத்த டைம்லாம், நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பி. ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஓகே டியர், அந்த ஷையோடையே நீங்கள் இருங்க, நானும் வந்துட்டு கிளம்பிக்கிறேன். இதோட இந்த 1 ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் கமெண்ட் எதுவும் ரிப்ளை பண்ணலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் இந்த 1 ஷாட்டெல்லாம் ஒரே நாளுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கமெண்ட் வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் கமெண்ட் பார்க்குற அன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகே வாங்க டியர், சரி ஓகே, பாய், சராங்கே.